ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் ஆஃப் த அனிமே சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 9லேருந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருது. எல்லா கிளாஸுமே குரூப்பாக காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கிளாஸ் டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸ்கூல் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு சில திங்ஸை கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் 2 டென்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு டென்ட்டில் 8 பேர் கிட்டத்தட்ட தங்குற மாதிரி இருக்குது. அதோட சேர்த்து ஒரு தீப்பெட்டியும் ஒரு சில திங்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எப்பறம் ஒரு வாரத்தை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கிளாஸ் டீல இருக்கிற எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் கிளாஸ் சில இருக்கிற ரியூவனும் கிளாஸ் ஏல இன்னொரு மொட்டை ஒருத்தர் இருப்பான். அவங்க 2 பேருமே சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மொட்டை ஏதோ ரியூவன் கையில் கொடுக்கும்போது, நீ இவ்வளவு தானா, இதனால தான் ரங்கநாயகி எல்லாருமே சேர்ந்து கிளாஸ் ஏலோட லீடராக போட்டிருக்காங்க போல, நீ எல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்கிறான். மொட்டைக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ கிளாஸ் டீயை திரும்பவும் காட்டுறாங்க. இந்த சின்ன பொருள்களை மட்டும் வச்சு நம்ம எப்படி சர்வே பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் எல்லா கிளாஸுமே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக ஏதாவது தேவைப்படுச்சுனாலோ இல்லை ஒரு சில பொருட்களை மட்டும் அவங்க வாங்கணும்னு நினச்சாலோ அவங்க வாங்கிக்கிறான். ஆனால் அந்த எஸ் பாயிண்ட்ஸை யாருமே செலவே பண்ணாமல் இருந்தால் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அது கிளாஸ் பாயிண்ட்ஸோட ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு மாதத்துக்கு 30,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு அவங்க என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். அப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எதையுமே செலவு பண்ணாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் கொஞ்சோண்டு மட்டும் அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே நம்ம காட்டுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு சாப்பாடையோ தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் குறைஞ்சிரும்னு சொல்லி ஒரு புக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த புக்கை எல்லாத்தையுமே எடுத்து ஹிராட்டா படிச்சுட்டு இருக்கான். அவங்களே யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் அந்த டெஸ்ட்லேருந்து வெளியேற மாதிரி ஆச்சுன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி அவங்களும் மார்னிங் ஈவினிங்கும் ஒரு பஞ்சிங் மாதிரி ஒரு அட்டண்டன்ஸ் மாதிரி எடுப்பாங்க. அதில் யாராவது ஒரு ஆள் டைமுக்கு இல்லாமல் போயிட்டா அதனாலே அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறையும். மற்ற கிளாஸ் கூட சண்டை போட்டாலோ இல்லை அவங்களோட பொருள் ஏதாவது திருட பார்த்தாலோ அதனாலே அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். சரி, நமக்கு பாயிண்ட்ஸை கெயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கரேசாவா கேட்குறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனு இந்த டெஸ்ட்டில் மட்டும் நம்ம வின் பண்ணிட்டா நம்ம கிளாஸ் ஏ கூடவே நம்ம போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், ஆனால் இந்த டெஸ்ட் எதுக்காண்டி வைக்கிறாங்கன்னே தெரியல, நம்மளோட ஃப்ரீடம் டெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுவும் சர்வைவல் டெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனுக்கு கையில் கட்டியிருக்கிற வாட்சே பிடிக்கவே இல்லை. ஆனால் நம்ம இதை எடுத்துட்டோம்னா இதனால நமக்கு பாயிண்ட்ஸ் குறைஞ்சிரும். எதனாலனா நம்ம இந்த டிவிக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டோம்னா நம்மளோட லொக்கேஷனை ஸ்கூலால் பார்க்கவே முடியாதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கையில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இப்போ கரேசவா நம்ம இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு ஒரு சில அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்கிறா. அப்போ அங்கே இருக்கிற இன்னொரு கண்ணாடி போட்ட ஒரு ஸ்டூடெண்ட், அப்போல்லாம் எதுவும் பண்ண வேணாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாயிண்ட்ஸ் எதுவுமே செலவே பண்ண வேணாம்னு சொல்கிறான். ஆனால் அது ரொம்பவே கஷ்டம். உங்கள் கொடுக்குற பேசிக் டேலண்ட்டை வச்சு நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி கரேசவா சொல்கிறா. அந்த பேசிக் டேலண்ட்லாம் என்னன்னா ஜஸ்ட் ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அந்த பொருளை தான் அவங்க எல்லாருமே பாத்ரூம் போயிட்டு அதை ஒரு சாம்பார் பாக்கெட் மாதிரி தூக்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த பாத்ரூமை போய் நம்மளோட கேர்ள்ஸால் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கரேசாவா கேட்குறா. சரி, ஏதாவது டாய்லெட் ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஹிராட்டாட்ட கேட்கும்போது, அந்த புக்கில் டாய்லெட்டை வாங்குறதுக்கான ஒரு சில ரூல்ஸும் இருக்குது. அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்து அந்த டாய்லெட்டை வாங்கி வச்சுக்கலாம். சரி, அதை உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் எல்லாருமே சொல்லும்போது பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட தேவைக்காக மட்டும் பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, நாங்கள் யாருமே டாய்லெட்டை கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி பட்ட பையனும் சூடோ கூடவே இருக்கிற இக்கேன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டும் கேட்குறான். இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை மாதிரி வருது. அப்போ ஹிராட்டா நம்ம காட்டுக்குள்ளே போவோம், மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வர சொல்கிறான். இப்போ காட்டுக்குள்ளேயே ஸ்பாட் பிளேஸ்னு சொல்லி நிறைய இடங்களில் ஸ்கூலில் வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு பிளேஸை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கிளாஸுமே அங்கே தங்கிக்கலாம். அப்போ ஹீரோனுக்கு இந்த டாஸ்க்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோனுக்கு எப்போயுமே தனியாக இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் இப்போ எல்லாரோடையுமே சேர்ந்து இருக்கிற வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அதோட ஒரு வேண்டா விற்பாட தான் வந்துட்டு இருக்கா. அப்போ நம்மளோட ஹீரோ, நீ கிளாஸ் ஏற்க போகணுன்னா சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான். இப்போ ஹிராட்டா உள்ள வந்ததுக்கப்புறமா அந்த கண்ணாடி பட்ட பையன் டாய்லெட் வாங்குறதுக்கு ஓகேவே சொல்லியிருக்க மாட்டான். இப்போ அவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, நம்மளே யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போனால் அதனால நமக்கு கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இப்போ எல்லாருமே பேசிக் டேலண்ட்டை யூஸ் பண்ணால் அதுலேருந்து வர ஜெம்ஸ்னால மற்றவங்க யாருக்காவது பாதிப்பு வரும். அது மூலமாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால் நம்ம கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரியே ஒரு டாய்லெட்டை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லும்போது அவனாலையுமே வேணான்னு சொல்ல முடியல. சரி, ஓகேன்னு சொல்லிடுறான். சரி, இப்போ நம்ம எல்லாமே ஸ்கூல் சொன்ன மாதிரியே அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரெல்லாம் என் கூட வரா அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்கும்போது நம்ம ஹீரோவும் கை தூக்குறான். அங்கே இருக்க நிறைய பேர் கை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கை தூக்கினோடனே சாக்ராம் கை தூக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் நம்மளோட ஹீரோன் வரலன்னு சொல்லிட்டா. இப்போ 9 பேர் இருக்காங்க மொத்தமாக. இப்போ 3 பேராக பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ, சாக்குரா, அந்த கோயஞ்சன்ற ஒரு லூசு பையனும் 3 பேருமே சேர்ந்து தான் ஒரு டீமாக போயிருக்காங்க. அந்த கோயஞ்சன்றவன் மரத்துக்கு மரம் தாவி ஒரு குரங்குமாக்கே வேகமாக போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சாக்குராவும் கொஞ்சம் மெதுவாப்போன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் பேச்சை கேட்கறதே இல்லை. அவன் ரொம்ப வேகமாக ஓடி போயிட்டான். அவனை கொஞ்ச நேரம் அப்புறமா ஹீரோவும் தொலைச்சிடுறாங்க. இந்த ஸ்பாட்டுன்றது அந்த தீவில் நிறைய இடங்கள்ல இருக்கும். அந்த ஸ்பாட்டை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கிளாஸ் மட்டுமே அந்த இடத்துல இருந்துக்கலாம். அந்த இடத்துல ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கும். அப்போ லீடருக்குன்னு சொல்லி ஒரு கார்டை கையில் கொடுத்துருப்பாங்க. அதில் யார் அவங்களோட லீடரோ அவங்களோட பேர் எழுதியிருக்கும். அந்த ஸ்பாட்டில் போய் அந்த மானிட்டரில் வச்சதுக்கப்புறமா அவங்களோட லீடரால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணவே முடியும். 4 கிளாஸுமே 8 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்களோட லீடரே செலக்ட் பண்ணியே ஆகணும். அவங்களால அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் அவங்களோட லீடரை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அதே காலில் போய் இன்னொருத்தவங்களோட பேரை சொல்லி
அந்த மானிட்டரில் வச்சுட்டா அவங்களோட லீடரை அவங்களே மாற்றிக்கலாம். ஆனால் அவங்க மாற்றாதோ அவங்களோட விருப்பம். ஆனால் சில நேரங்களில் அவங்க லீடரை மாற்றி தான் ஆகணும். இதனால தான் இந்த டெஸ்ட்டு முடியும் போது அவங்களுக்கு இன்னொரு டாஸ்க்கையும் கொடுப்பாங்க. ஒரு கிளாஸோட லீடரை இன்னொரு கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மற்ற 3 கிளாஸோட லீடருமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாருமே அந்த மொத்த கிளாஸுக்குமே தான் ஆடாகுமே தவிர யாருக்குமே இண்டிவிஜுவலாக போகாது. அதே சமயம் அவங்க தப்பாக கெஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு 50 குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் கிட்டத்தட்ட இது ஒரு டூ ஆர் டை மாதிரி தான். ஒருவேளை அவங்க ரிஸ்கே எடுக்காமல் யாரோட லீடருமே எனக்கு தெரியாது, நான் எதையுமே சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டா கூட அவங்களுக்கு அதே பாயிண்ட்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோவும் சாக்குராவும் தனியாக போய் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஒரு குகையையும் பார்த்துறாங்க. இதுவும் ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும், நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சாக்குரா முன்னாடி போகும்போது ஹீரோ அவரோட கையை பிடிச்சி இழுத்து மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிடறான். எதனாலனா அந்த குகைக்குள்ளே வந்து கிளாஸ் ஏல இருக்கிற 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அதில் அந்த மொட்டையும் கூட சேர்ந்து தான் வந்துட்டு இருக்கான். அவங்க ஏற்கனவே ஹீரோ வரதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த மொட்டை கையில் தான் அந்த லீடருக்கான அந்த கார்டு இருக்குது. இப்போ ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை வந்து நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டான். ஆனால் அவன் கண்டுபிடிக்கவே இல்லை. எதனாலனா அவன் பார்த்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் நம்மளோட ஹீரோ இருந்திருப்பான். கிட்டத்தட்ட மாட்டியிருப்பான். ஆனால் அவனோட ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான். இப்போ அந்த குகைக்குள்ளே போய் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே அந்த ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே கூட அந்த மொட்டை தான் லீடுன்ற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்ம கிளாஸ் கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லி சாக்குரா சொல்லும்போது இதை பற்றி நான் ஹிராட்டா கிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சாக்குராவும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சூடோ கூட போன இக்கேன்றவன் அந்த ஸ்பாட்டையும் கண்டுபிடிச்சிடறான். எல்லாருமே வந்து பார்க்கும்போது அந்த ஸ்பாட் ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்தில் ஒரு ஆறும் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவங்க நிறைய டென்ட் போட்டு அவங்களால வசதியாக தங்கிக்க முடியும். இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி, மானிட்டரில் போய் நம்மளோட லீடரோட பேரை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ஹிராட்டா தான் நம்மளோட லீடுன்றது மற்ற கிளாஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம வேற ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குச்சிதா என்ன சொல்கிறான்னா, நம்ம ஏன் ஹோரிகிதா லீடரை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஹோரிகிதாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா என்ன பண்ணலான்னு சொல்லி. அப்போ சூடோ பக்கத்தில் நின்றுட்டு அவளோட முகத்தை பார்த்தா அவளுக்கு ஓகே இல்லை போல. அவள் வேணான்னு சொல்லிட்டா அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோன் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ அவங்க எல்லாருமே மற்ற கிளாஸ் யாருமே பார்த்துடக்கூடாதுன்றக்காடி அந்த மானிட்டரை சுற்றி நின்றுக்கிறாங்க. இப்போ அவங்களோட லீடரையுமே ஹோரிகிதா தான் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு அந்த மானிட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அந்த கார்டை யார்ட்டுமே காட்டக்கூடாது, அதனால் ஹோரிகிதாவே அதை வச்சுக்கிறா. இந்த ஆறுலேருந்து வர தண்ணி எல்லாமே நல்ல தண்ணி தான், நம்ம தாராளமாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இக்கே சொல்லும்போது கண்ட தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நம்ம உடம்புல ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளால இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணவே முடியாது, எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ இக்கே என்ன சொல்கிறான்னா, எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த தண்ணி எல்லாமே நல்ல தண்ணி தான், நான் சின்ன வயசில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி கேம்புக்கு வந்திருக்கேன், அவங்க குடிக்கிறாங்களோ இல்லையோ நான் இதை குடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ ஹிராட்டா வந்து நம்ம ஹீரோ கிட்ட நம்ம கேம்ப் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம முதல் நெருப்பு பற்ற வைக்கணும், இப்போ நமக்கு ஏதாவது விறகு ஏதாவது வேணுமே, நீ வேணா போய் பார்த்துட்டு வரையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து நான் யாரையாவது கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கிற யாருமே வரமாக்கே தெரியல. ஆனால் நம்ம ஹீரோக்கு வண்டி எப்போவுமே சாக்குரா அவைலபிளாக இருக்கா. அவன் நான் வரேன்னு சொல்லும்போது சாக்குரா மேலே சூடோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு கிரஷ் இருக்குது. அவனும் நானும் சரி வரேன் அப்படின்னு சொல்லி அவனும் கூட வந்துடுறான். இப்போ 3 பேருமே சேர்ந்து விறகு தேடிட்டு இருக்காங்க. அப்போ சாக்குரா பற்றின சில விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ அயனை கொஞ்சிக்கிட்ட அந்த பையன் கேட்குறான். எனக்கு குஷிதா ரொம்பவே பிடிக்கும், ஆனால் குஷிதா எனக்கு கிடைக்க மாட்டா போல, அதனால தான் நான் சாக்குராவுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுவேன் அப்படின்னு சொல்லி அயனை கொஞ்சிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ இவனை அவசரப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் சாக்குரா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உன்னோட விறகு வேணா என்கிட்ட கூடவே நான் வேணா கொண்டு வரேன், உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போதுன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் சாக்குரா பரவாயில்லன்னு சொல்லிடுறா. அப்படி 3 பேருமே போயிட்டு இருக்கும்போது கிளாஸ் சீல ரூமேன் கூடவே ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணு தனியாக உட்காந்துருக்கா. அந்த பொண்ணோட மூஞ்சியை பார்க்கும்போது யாராவது நல்லா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அப்போ அந்த பையன் போய் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறான். அப்போ ஒரு செகண்ட் நம்மளோட ஹீரோ அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு போ, பக்கத்தில் போகாதான்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோவே சரி பரவாயில்ல என்னன்னு போய் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏன் இப்படி தனியாக உட்காந்துருக்க, உன்னை விரட்டி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நீ இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் ரூடாக பேசுகிறா. இருந்தாலுமே கூட பரவாயில்ல நீ எங்களோட கேம்பில் வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு நீங்கள் என்னடா அப்படி இருக்கீங்க, நான் அவனோட எனிமிடா, என்னை போய் உங்களோட கேம்பில் போய் சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க, சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளும் கூட வந்துடுறா. இப்போ விறகு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க நெருப்பை பற்ற வச்சுறாங்க. அந்த நெருப்பை அந்த இக்கேன்ற ஒரு பையன் தான் பற்ற வைக்கிறான். எதனாலனா அவன் சின்ன பையனாக இருக்கும்போது நிறையா தடவை அவங்க பேரண்ட்ஸோட கேம்புக்கு வந்திருப்பான். அவனுக்கு எப்படி இந்த நெருப்பெல்லாம் பற்ற வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அவன் பற்ற வச்சு முடிச்சதுக்கப்புறமா குச்சிதா அவனோட டீம் கூட சேர்ந்துட்டு போய் நிறைய பழங்கள்லாம் கொண்டு வந்திருப்பா. ஆனால் அந்த பழங்களோட பேரு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இக்கேல பழத்தோட நேமே கரெக்டாக சொல்லுவான். பரவாயில்லையே உனக்கு காட்டை பற்றி எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீ தான் நெருப்பையும் பற்ற வச்சிருக்க, இந்த பழங்களை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நீ சூப்பரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இக்கேவும் கரைசாவை கிட்ட சாரின்னு சொல்லி கேட்குறான். எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரும்போது டாய்லெட் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஆனால் நானே கேர்ள்ஸ் எல்லாருக்குமே டாய்லெட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணேன், அதனால தான் நான் சாரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பரவாயில்ல அவன் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவனோட தப்பா வேணும் ரியலைஸ் பண்ணிக்கிறான். அவன் ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஹிராட்டா நம்ம கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு நம்ம முடிந்த வரைக்கும் எப்படி சிக்கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு சாப்பாடை மட்டும் வச்சு நம்ம சமாளிப்போம், மீதி தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஆறுலேருந்து குடிச்சுக்குவோம், மீதி சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி பழங்களையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அப்போ நம்ம ஹீரோ போய் அந்த கிளாஸ் சீல இருக்கிற பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். உனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கிளாஸ் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்பவே பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்ப ரூடாக தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ குஷிதா வந்து அந்த பொண்ணுக்கு சில பழங்கள்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்கிறா. அந்த பொண்ணு எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம், நான் உன்னோட எனிமி, எனக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குஷிதா இப்போ கூட கைண்டாக தான் நடந்துக்கிறா. பரவாயில்ல பழங்களை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்றா. இப்போ கிளாஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே சூட கத்த ஆரம்பிச்சிடறான். என்னன்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பான்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. எதனாலனா அந்த கோயஞ்சின்னு ஒரு லூசு பையன் அந்த காட்டில் வேகமாக ஓடி போயிருந்திருப்பான். அவன் கிட்டத்தட்ட காட்டையே தாண்டிட்டு அந்த கடலையும் தாண்டிட்டு கிட்டத்தட்ட சிப்புக்கே போயிட்டான். அவன் சிப்பில் போய் என்ன சொல்லியிருக்கானா, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டான். இதனால அவங்ககிட்ட ஏற்கனவே இந்த எக்ஸ்பான்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்டுட்டு மொத்த கிளாஸுமே அட போங்கடா அப்படின்னு சொல்லி தலையை தொங்க போட்டுறாங்க. ஆனால் இந்த பக்கம் கோயஞ்சி சிப்புக்கு வந்துட்டு நிலா ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பான்னு சொல்லி ஓவரா பிகேவ் பண்ணிட்டு இருக்கான். இதே இடத்துல இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இந்த கதை கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஆனால் போக போக ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா போர் அடிக்குதுன்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட 2-3 தடவை இந்த சீரிஸை திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு போக போக ஸ்டோரி. அடுத்த எபிசோட என்ன இருந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.